சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அறிக்கைகள் வழங்கப்படும், அதுவும் தினசரி வழங்கப்படும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்தில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு பெய்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் மழை பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் அதிகமான சூறாவளி காற்று வீசி மரங்கள் வேரோடு சாய்ந்துட்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி, சமயபுரம், திருவரம்பூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் மேகனமழை பெய்து, அதாவது அதிக அளவில் நீர் தேங்குதல், அதாவது வாகன ஓட்டிகள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிரமம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது திருச்சியில். அதேபோல் நேற்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர், நெய்வேலி, திருவண்ணாமலை மாவட்டம், ஒட்டுமொத்தம் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள், மணப்பாறை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, இப்படி நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி அக்டோபர் 5/10/2024. இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், விருதுநகர், கோவில்பட்டி, தூத்துக்குடி, தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குறிப்பாக சிவகங்கை, காரைக்குடி, மணப்பாறை, திண்டுக்கல்ல மதியமே மழை உருவாகியிருக்கு. அந்த மழைப்பொழிவு இப்போ கிழக்கு நோக்கி, அதாவது டெல்டா கடலோரம் நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் டெல்டா கடலோர பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதே போல் அதிராமப்பட்டினம், தஞ்சாவூர், இந்த கடலோர பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை கடலோர பகுதிகள், தஞ்சாவூர் உள் மாவட்டங்கள், டெல்டா உள்பகுதி, டெல்டா உள்ள இன்றைக்கி ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டா மாவட்ட உள்பகுதி இன்றைக்கி ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டா கடலோரம் சற்று பரவலாக இருக்கும். தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சற்று பரவலாகவே இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டை, சென்னைக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. சென்னையில் எந்த நேரமும் மழை வரலாம். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் கடல் காற்று சந்தித்து வட மாவட்டம், வடகடலோர மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வருகையால் வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் வாலாஜா ரோடு, ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் இந்த வட திருவள்ளூர், காஞ்சிபுரம் வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வட மாவட்டத்தில் மழை இருக்கும். அதே போல் கடலோர மாவட்டம் கடலூர், புதுச்சேரி, சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே மழை இருக்கும். உள் மாவட்டங்களிலும் மழை உண்டு. இன்றைக்கி கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் சற்று பரவலாகவே ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழை பொழிவு தொடருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான். வரக்கூடிய எல்லா தினசரி மழை தான். இன்றைக்கி மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும், நாளை மறுநாள் மழை பெய்யும், அக்டோபர் 10 மழை பெய்யும், 15, 20, இனிமேல் தினமும் மழை தான். எனவே கவலைப்படாதீங்க. இப்போ இந்த காற்று பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்குது. அதாவது மேற்கு காற்று செல்லக்கூடிய பகுதி பாலக்காடு கணவாய் பகுதி, திருப்பூர், ஈரோடு, இந்த பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சிலாம் பரவலாக மழை பெய்யாமல் இருக்குது. அதே போல் தென் மாவட்டம் காற்று பகுதிகள் தூத்துக்குடியில் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு அதிகமான ஒரு மழை இல்லை. எனவே அந்த இடங்களுக்கும் அந்த மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிக கனமழை கண்டிப்பாக பெய்யுங்க. வரக்கூடிய நாட்கள் தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருநெல்வேலி, தீசானி பகுதி, கன்னியாகுமரி, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், அதே போல் மேற்கு தொடர்ச்சி தமிழக மாவட்டங்கள், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டம், டெல்டா வட மாவட்டம், உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. எனவே நம்ம எல்லாருமே இப்போ கவனமாக இருக்கணும். மழை பெய்யாது வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக பெய்யும். வெப்பம் பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும். வெப்பம் இதமான ஒரு வெயிலாக இருக்கும். அந்த வெப்பம் மழைக்கு சதவீதத்தை ஏற்படுத்தும். 40 டிகிரிக்கு மேலே 100 டிகிரிக்கு ஃபேரன்ஹீட்டை தொடாது. 40 டிகிரி தொட வாய்ப்பே கிடையாது. இனிமேல் 29, 30, 31 அதிகபட்சம் ஒரு இதமான ஒரு வெயில் மழை சதவீதத்தை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒன்று, அதாவது அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகுதுங்க. அந்த சுழற்சி இது நோக்கி நகரப்போகுது. இப்போ அதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. அந்த சுழற்சி பலவிதமான கணினி சார்ந்த அமைப்புகள்,
தென் மாவட்டங்கள் வழியாக ஒரு புயலே கரை கடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பலவிதமான உலக வானிலை கணினி சார்ந்த அமைப்புகள் ஜிஎஃப்எஸ் குறிப்பாக ஜிஎஃப்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17, 18, 19 தேதிகளில் மிகப்பெரிய ஒரு புயல் வட இலங்கை தென் தமிழகம் வழியாக அதிகமான ஒரு மழை கொடுத்துட்டு அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஈசிஎம் பொறுத்த வரைக்கும் அப்படி காமிக்கவே இல்லை. ஈசிஎம் பார்த்தீங்கன்னா அது வங்கக்கடல் ஒரு சுழற்சி மட்டும் உருவாகும் அப்படின்னு இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்பாதீங்க. இப்போதைக்கு நம்பக்கூடாது. ஏன்னா ஈசிஎம்மும் ஜிஎஃப்எஸும் எல்லாருடைய கணிப்புகளும் ஒன்றுபட்டு வரணும். அவங்களும் ஒரு புயல் போகிற காமிக்கணும், இவங்களும் இருவருமே உறுதிப்படுத்தணும். ஸோ அப்போ தான் நம்ம கன்ஃபார்மே பண்ண முடியும். என்னையே கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்குது. எனவே பார்க்கலாம். அக்டோபர் வரக்கூடிய இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது. இந்த 5 நாட்களுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பாக இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த சுழற்சி தொடங்கிடுச்சு அப்படின்னா தென்னிந்தியா முழுவதுமே அதிக மழை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். அதுவும் அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு கூட முன்கூட்டியே ஏற்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வு வந்துச்சுன்னா வெள்ளப்பெருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த நிகழ்வு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏரி குளங்கள் முன்கூட்டியே நிரம்பும். அதாவது அக்டோபர் இறுதியே ஏரி குளங்கள் அந்த நிகழ்வால் நிரம்ப வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நிகழ்வு வருவதற்கு இப்போதைக்கு 50% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ இனிமேல் தினமும் மழையை உறுதியாகிவிட்டது. இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாட்கள் தான். தமிழகம் முழுவதும் மேகமூட்டம் எச்சரிக்கை விடுப்பு இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. நன்றி. தினமும் உடனுக்குடன் வானிலை அப்டேட்டுகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.